ஹாய், அஸ்ஸலாமு அலைக்கும். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? அல்ஹம்துலில்லாஹ், நானும் ரொம்பவே நல்லா இருக்கேன். எஸ்டர்டே ஒரு ஃபுட்பால் வீடியோ போட்டிருப்பேன். அந்த ஃபுட்பால் வந்துட்டு இந்த கேக் மேலே வைக்கிறதுக்காக தான் பண்ணது. ஸோ இந்த கேக்கோட மேக்கிங் வீடியோ தான் இது பார்த்துட்ருக்கிறது. நைட்டே இதுக்கான ஃபாண்டட் ஒர்க்கெல்லாம் முடிச்சு வச்சிட்டோம். நான் முடிச்சு வச்சிட்டோன்னு எதுக்காக சொல்கிறேன்னா, என்னோடய ஹஸ்பண்டுமே இந்த ஒர்க் வந்து பார்ப்பாங்க. ஏன்னா அவங்களுமே வந்து செஃப் தான். ஸோ அவங்க எனக்கு பாதி ஒர்க்கை ஃபினிஷ் பண்ணி கொடுக்கறதுனால தான் என்னால் இவ்வளோ சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ணிகிட்ருக்க முடியுது. இது ஃபினிஷ் பண்ணி முடித்ததுக்கப்புறம் பாட்டமுக்கும் சேம் இதே ப்ராசஸ் பண்ணிவிட்டு, அதுக்கப்புறம் ஆல்ரெடி நைட்டே வந்துட்டு க்ளவுட்ஸு, அப்புறம் வந்துட்டு நம்பர் 1 அந்த ஃபாண்டன்ட் ஒர்க் எல்லாத்தையுமே வந்துட்டு நைட் உட்காந்து ஃபினிஷ் பண்ணியாச்சு. நான் அப்போது வீடியோ எடுக்கலான்னு நினச்சேன், ஆனால் எடுக்க முடியல. ஸோ அதில் வந்துட்டு எல்லாமே தனித்தனியாக பண்ணதுனால நான் எல்லாத்தையும் வீடியோ எடுக்க முடியல. நான் ஃபுட்பால் பண்ணது மட்டும்தான் வீடியோ எடுத்தேன். அதில் வந்து க்ளவுட்ஸ் தனியாக பண்ணணும், டெடி தனியாக பண்ணணும், அப்புறம் வந்து ஸ்டார்ஸ் அதெல்லாம் வந்து தனித்தனியாக பண்ணிகிட்டு இருந்தோம். ஸோ அதெல்லாம் வந்து நைட்டே வந்து ஒர்க்கை ஃபினிஷ் பண்ணி பாதி ஒர்க் முடிச்சு வச்சிட்டோம். ஃபாண்டட் ஒர்க் வந்தாலே நாளே அந்த ஒர்க்கெல்லாம் முடிச்சுட்டு அப்புறம் தூங்குறதுக்கே வந்துட்டு எப்படியும் ஒரு 3 மணி ஆகிடும். ஃபாண்டட் ஒர்க் வந்துச்சுனாலே கொஞ்சம் வேலை அதிகமாக தான் இருக்கும். அதெல்லாம் ஃபினிஷ் பண்ணுவோம். அது மட்டும் கிடையாது, ஃபாண்டன்ட் ஒர்க்கோடையே வந்துட்டு இந்த கேக்கும் வந்து க்ரம் கோட் கொடுத்து ஃபஸ்ட்டு ஃப்ரிட்ஜில் வந்து செட் பண்ணுவோம். ஸோ அதனால் அந்த வேலை எல்லாமே நைட்டே தான் வந்துட்டு ஃபினிஷ் பண்ணுவோம். ஸோ இதெல்லாம் வந்துட்டு இப்போ நான் டிசைன் கொடுக்கறது எல்லாமே வந்துட்டு பகலில் பண்ணுறது தான். நைட் எல்லாமே ஃபினிஷ் பண்ணி ஃப்ரிட்ஜில் இருக்கும். ஸோ அது செட் ஆகி வந்ததுக்கப்புறம் தான் நான் வந்துட்டு மார்னிங் எழுந்திரிச்சு என்னோடய டெய்லி ரொட்டீன்லாம் முடிச்சுட்டு குழந்தைங்கள வந்து ஸ்கூலுக்கு அனுப்பிட்டு, அப்புறம் வீட்டில் கொஞ்சம் ஒர்க் இருக்கும், அதெல்லாம் முடிச்சுட்டு தான் நான் வந்து இந்த மாதிரி டிசைன் பண்ண வந்து ஸ்டார்ட் பண்ணுவேன். அப்புறம் இதே மாதிரி இப்போ பாட்டமுக்கு கொடுத்துட்ருக்கு, அதோடு முடிஞ்சிட்டு அதுக்கப்புறம் வந்து இதில் நம்ம வந்து செஞ்சு வச்ச ஃபாண்டன்ட் அந்த டாப்பர்ஸ் எல்லாம் வந்துட்டு அதில் அரேஞ்ச் பண்ணாக்க கேக் வந்து அவங்க கஸ்டமர் கேட்ட மாதிரி பார்க்க ரொம்பவே லுக்கிங்காக அழகாக ஃபினிஷ் ஆகிடும். தஞ்சாவூர் டு கும்பகோணம் வரைக்குமே நாங்கள் வந்து டெலிவரி வந்து பண்ணிகிட்ருக்குறோம். இந்த வீடியோ நீங்கள் இங்கே இருக்கிற பீப்புள், தஞ்சாவூர் டு கும்பகோணம் வரைக்கும் இருக்கிற பீப்புள்ஸ் யாராவது பார்த்துட்ருந்தீங்க, உங்களுக்கும் இந்த மாதிரி கேக்லாம் ஏதாவது வேணும், கஸ்டமைஸ் பண்ணணும் அப்படின்னாக்கா கண்டிப்பாக எங்களை காண்டாக்ட் பண்ணுங்கள். இன்ஷால்லா நல்லபடியாக பெட்டராக நாங்கள் நல்லபடியாக பண்ணி கொடுப்போம். நிறைய இடத்துல நாங்கள் டெலிவரி பண்ணியிருக்கிறோம். இன்னும் ஏரியாஸ்லாம் இருக்குது. மேலக்கவரி, கூத்தாநல்லூர், புதக்குடி, அதிகமாக வந்துட்டு கண்டியூர் சைடு அதிகமாக பண்ணியிருக்கோம். பந்தூர், திருப்பந்துர்த்தி இந்த சைட்லாம் வந்துட்டு அதிகமாகவே நாங்கள் கொண்டு போய் கொடுத்துருக்குறோம். திருவையாறும் போயிருக்கிறோம். இந்த மாதிரி இந்த சரௌண்டிங்கில் எல்லா பக்கமும் நாங்கள் வந்து டெலிவரி பண்ணிட்டு தான் இருக்கிறோம். இன்ஷா அல்லாஹ் கண்டிப்பாக என்கொயரி பண்ணுங்கள். எங்களால் முடிஞ்சுன்னா நாங்கள் கண்டிப்பாக டெலிவரி பண்ணுவோம் இன்ஷா அல்லாஹ். இந்த கேக் ஆர்டர் பண்ண கஸ்டமர் இது முதல் தடவை வாங்கலை, இதோட 4வது தடவையாக வாங்கியிருக்காங்க. இந்த கேக் 4வது முறையாக வாங்கிட்டுருக்காங்க. எங்கள்கிட்ட ரெகுலர் கஸ்டமராக அவங்க எங்களுக்கு ஆகிட்டாங்க. நாங்கள் இந்த பிஸ்னஸை 4 இயர்ஸாக நல்லபடியாக சக்ஸஸ்ஃபுல்லாக ரன் பண்ணிட்டு வந்துட்ருக்கோம். எங்களுக்கு எங்கள் ஊர்லேயுமே நல்ல சப்போர்ட்டிவ் இருக்குது. இங்கேயுமே எங்களுக்கு ரெகுலர் கஸ்டமர்ஸ் இருக்காங்க. ஸ்டார்டிங்லேருந்து நான் 4 இயர்ஸாக இந்த பிஸ்னஸ் பண்ணிகிட்ருக்கேன். அந்த 4 இயர்ஸில் ஃபஸ்ட் இயர் என்கிட்ட வாங்கின அந்த கஸ்டமர்ஸ் கூட இப்போ வரைக்கும் எங்ககிட்ட ரெகுலராக வாங்கிட்டுருக்காங்க. எங்களுக்கு அது ரொம்பவே வந்துட்டு சந்தோஷமாக இருக்குது. அல்ஹம்துலில்லாஹ். எங்களோட கஸ்டமர்ஸ் எங்களுக்கு சப்போர்ட்டிவாக இருக்கிறதுனால தான் நாங்கள் இந்த நிலமையில் நல்லபடியாக இருந்துகிட்ருக்கோம். அல்ஹம்துலில்லாஹ். ரொம்பவே சப்போர்ட் பண்ணுறதுக்கு ரொம்ப ரொம்ப ஜஸாக்கல்லா ஹைர் எல்லாருக்குமே. நிறைய பேர் வந்துட்டு ஒரு கஸ்டமராக கூட பழக மாட்டாங்க.
ரொம்ப க்ளோஸ்லியாகவும் ரொம்ப ஃப்ரெண்ட்லியாகவும் கூட பிறந்த சிஸ்டர் மாதிரி தான் வந்து ட்ரீட் பண்ணுவாங்க. இப்போலாம் வந்துட்டு நான் எங்கேயுமே டெலிவரிக்கு நான் போகிறது கிடையாது. அவுட்டர் மட்டும்தான் நான் போகிறது. ஏன்னா பசங்க வந்து அவுட்டர் போகிறதுக்கு அமுச்சு விட்றது இல்லை. நான் தான் வந்து சேஃபாக கொண்டுட்டு போகணும். ஏதாவது ஒரு பிரச்சனைனாலும் அதை நம்ம தான் ஃபேஸ் பண்ண முடியும். பசங்களுக்கு தெரியாது அப்படிங்கிறதுனால நாங்கள் அங்கே தூரமாக போகும்போது நாங்கள் தான் சேஃபாக கொண்டுட்டு போய் கொடுக்குறது. பட் இங்கே லோக்கல்லாம் வந்துட்டு முன்னாடிலாம் நான் வந்து டெலிவரி பண்ணிகிட்ருந்தேன். இப்போ நான் வந்து டெலிவரி வந்து பண்ணுறதில்ல, பார்க்குறதில்ல. ஏன்னா ரொம்பவும் வந்து ட்ராவலிங் வந்து எனக்கு சுத்தமாக செட் ஆகலை. ஃபஸ்ட்லாம் ரொம்ப கஷ்டப்பட்டேன். பசங்களை வந்து டெலிவரிக்கு அரேஞ்ச் பண்ணதுக்கப்புறம் தான் நான் கொஞ்சம் ரிலாக்ஸ்ட் ஆனேன். ஏன்னா நான் கேக் ஒர்க்கும் பார்த்துட்டு அதே டைம் வந்துட்டு எல்லா கஸ்டமர்ஸுமே 4 to 5க்குள்ளே கேட்பாங்க. அது ரொம்பவே கஷ்டமாக இருக்கும். ஏன்னா ஒரு கஸ்டமருக்கு மட்டும் நம்ம 4 to 5க்குள்ளே கொடுக்கும்போது நம்ம அந்த கொடுத்துட்டு வர டைம்லேயே வந்துட்டு நம்மளுக்கு கரெக்டாக டைம் சரியாக போயிடும். எப்படியும் 5-10 நிமிஷம் லேட் ஆகிடும். அப்போது இன்னொரு கஸ்டமர் கோவிக்க ஆரம்பிப்பாங்க. அப்போது என்னால் எதையுமே ஹேண்டில் பண்ண முடியாது. இப்போ வந்து கஸ்டமர்ஸ் வந்து ரொம்ப சாட்டிஸ்ஃபைடாக இருக்கிறாங்க. அவங்க கேட்ட டைமுக்கு நம்ம டெலிவரியும் பண்ணிக்கிட்டுருக்கோம். அல்ஹம்துலில்லாஹ். அதுக்கு முக்கியமான காரணம் நம்ம பசங்க தான். டெலிவரி பாய்ஸ் வந்து கரெக்டாக எனக்கு வந்து சப்போர்ட் பண்ணிகிட்ருக்குறாங்க. அல்ஹம்துலில்லாஹ். அவங்களுக்கும் ரொம்ப ரொம்ப ஜஸாக்கல்லாஹ் ஹைர். ஸோ இப்போ நான் வந்துட்டு டைரெக்டாக யாரையும் பார்த்து மீட் பண்ணி கொடுக்க முடியறதில்ல. அதில் நான் கொஞ்சம் எல்லாரையுமே ரொம்ப மிஸ் பண்ணிகிட்ருக்கேன். சில பேர் கோவத்தில் கூட இருப்பீங்க. அதை நான் எதுக்கு இப்படி சொல்கிறேன்னா, முன்னாடிலாம் வந்துட்டு ஃப்ரீ டெலிவரி தான். அது நான் பண்ணிகிட்டு இருந்தப்போ ஃப்ரீ டெலிவரி பண்ணிக்கிட்டு இருந்தேன். இப்போ டெலிவரிக்கு ஆள் வச்சதுக்கப்புறம் லோக்கலுக்கு 50 ரூபா டெலிவரி சார்ஜ் பண்ணுறேன். சில பேர் டெலிவரிக்கெலாம் வந்துட்டு சார்ஜ் பண்ணுறாங்க அப்படின்ற மாதிரி சில வருத்தங்கள் ஏற்பட்டிருக்கு உங்களுக்கு. அது எனக்கு புரியுது. நான் எல்லாத்தையும் என்னால் ஹேண்டில் பண்ண முடியல. ஸோ அதனால தான் நான் பசங்களை அரேஞ்ச் பண்ணேன். இப்போது பசங்களுக்கு வந்து நான் வந்து தனியாக சார்ஜ் பண்ணணும் இல்லையா? கேக்கில் வந்துட்டு இதே வந்துட்டு நான் ஒரு ஷாப் வைக்கிறேன் அப்படின்னாக்கா அதில் நான் ஹோல்சேல் ப்ராடக்டாக வந்துட்டு நிறைய நான் வந்து இம்போர்ட் பண்ணுவேன். ஆனால் நான் வந்து ஒரு ஹோமாக பண்ணிகிட்ருக்கிறதுனால எல்லாத்தையும் வந்து நான் இம்போர்ட் பண்ணிக்கிறது இல்லை. ஸ்பேஸஸும் அதுக்கேற்ற மாதிரி இல்லை. நான் ஹோம்லேருந்து பண்ணிகிட்ருக்கிறதுனால எல்லாமே ரொம்ப கம்மியானது தான் நான் வாங்குகிறேன். அதுவும் இல்லாமல் நான் பக்கத்தில் கொஞ்சம் பொருள் வாங்கியிருந்தாலும் தஞ்சாவூரில் வந்துட்டு ஒரு சில பொருள்லாம் நான் தஞ்சாவூரில் வாங்கினாலுமே நான் இன்னும் நிறைய பொருள் வந்துட்டு அதிகமாக அவுட்டில் இருந்து நான் இம்போர்ட்டட் ஐட்டம்ஸ் தான் வந்துட்டு அதிகமாக நான் வாங்கிட்டுருக்கேன். ஸோ அதுக்கான டேக்ஸுமே எனக்கு வந்துட்டு ஜாஸ்தியாக வரும். அதுவும் இல்லாமல் இங்கே ஒரு சில பொருள் கிடைக்காது. நான் ஆர்டர் பண்ணி வாங்குறது எல்லாமே கேரளா சைடு அப்புறம் ஹைதராபாத் அந்த மாதிரி சைட்லேருந்து வாங்குறதுனால எனக்கு அந்த அதுக்கான கார்கோ சர்வீஸுமே எனக்கு அந்த காஸ்ட்டுமே ரொம்ப ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும். ஸோ அதனால தான் என்னோடய கேக்கில் நிறையவே ரேட் கூட இருக்கும். சில கஸ்டமர்ஸ்க்கு அது புரியாது. ஆனால் ரெகுலர் கஸ்டமர்ஸ்க்கு எல்லாருக்குமே தெரியும். இது வரைக்கும் யாரும் என்கிட்ட அந்த மாதிரி கம்மி பண்ணி கொடுங்க அப்படின்னு கேட்டதே கிடையாது. பட் நியூவாக வர கஸ்டமர்ஸ் மட்டும் சில நேரம் கேட்பாங்க. என்னால் முடிஞ்சதை நான் கம்மி பண்ணுவேன். ஓகே, அல்ஹம்துலில்லாஹ். இந்த டிசைன் ஃபினிஷ் ஆயிடுச்சு. உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலை மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த ஃபோட்டோ வந்து கஸ்டமர் அனுப்பிச்சி விட்டாங்க. ஓகே, பாய்.